அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எதற்காக அழைத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். இன்னும் எதற்காக அழைத்திருக்கிறார்? அவரை போல அவர் செய்த ஊழியத்தை நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆண்டவரை ருசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி ரகம். ஆண்டவரை ருசி பார்க்கிறது எல்லாராலும் கூடாத ஒரு காரியம். அது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆண்டவர் எப்படி நாம் ருசி பார்ப்பது? அவரை போல வாழ்வது, அவருடைய வேத வசனத்தை கடைபிடிப்பது, அதில் இருக்கிற வேத வாக்கியங்களை நாம் கேட்டு அப்படியே நடக்கும் பொழுது அவர் நமக்கு தருகிற அநேக காரியங்கள் ருசி பார்க்கிறதா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் வரும் என்று சொல்லி நான் மெய்யாக விசுவாசிக்கிறேன். நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நம் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு விஷயாய், ஆண்டவரே, உற்சாகத்தின் ஆவியங்களை தாங்கும்படி செய்யுங்கப்பா. எங்களுடைய பலவீனங்களில் நீர் எங்களுக்கு உற்சாகத்தை தருகிறவர். நாங்கள் சோர்ந்து கிடக்கும் போது எங்களுக்கு சத்துவத்தை அளிக்கிறவர். நாங்கள் பலனில்லாத போது பலன் தருகிறவர். வறண்ட வெளிகளில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதை அமைதலாயிரு என்று சொல்லி கட்டளையிடுகிற தேவன். இந்த தேவன் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற பாக்கியம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்க ஆவலாய் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசி எங்களை உற்சாகப்படுத்துவீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன், அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல தூக்கத்தோட இருக்கீங்களா? நல்லா வீட்டில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் இது அப்படி கண் அயறுகிற நேரம், மயங்குகிற நேரம். எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? சரி, ஒரு 3/4 மணி நேரம் உற்சாகமாக இருக்கும்படியா என்பது நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில நாம் பார்க்க இருக்கிற வேத வசனம், பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 12வது அதிகாரத்துல 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்பா, அசதியா இருக்காத. எப்படி? எப்பா, தூங்கு முஞ்சோட இருக்காத, உறக்கத்துல இருந்து எழும்பு. இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமா இருக்கிறது. ஆதலால் என்ன செய்யாத? அசதியா இராத, உற்சாகமாயிரு. அசதியாராமல் எப்படி சொல்லியிருக்கு? ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த அசதி நம்ம எல்லாரையும் தொடர்ந்து பிடிக்கிற ஒரு காரியம். நம்ம டியூட்டிக்கு போனா அனலா பறப்போம், அங்கேயும் இங்கேயும் ஓடுவோம். அதை தூக்கு, இதை செய்ய, அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, இவளுக்கு ஹெல்ப் பண்ணு, அக்கா அங்க போனீங்களா, இங்க போனீங்களா, எல்லாம் அங்க ஓடி ஆட ஓட்டமும் சாட்டமா இருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்தா ஒரு சொம்ப எடுத்து அப்படி நகர்த்தி வைக்கிறதுக்கு நமக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நாம அனுதினமும் பார்த்து வருகிற ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அசதியா இருக்காதீங்கப்பா. அல்லேலூயா. உங்க வேலையில மாத்திரமல்ல, தேவனுடைய காரியத்துல நீங்க அசதியா இருக்காதீங்க. நாம அநேக நேரங்களிலே ஆண்டவரோடு நேரங்களை செலவழிக்கிறது இல்லை, இயேசுவோடு பேசுகிறது இல்லை, முழங்கால் படிக்கிறது இல்லை, படியிட்டு அவரோடு பேசுகிறது இல்லை. வேதத்தை வாசித்து அதில் இருக்கிற காரியங்கள் என்ன, அதிலிருந்து காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டால் தானே மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்கின்ற அக்கறை இல்லாத ஜனங்களாய் நாம் அசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்றாரு. எரேமியால நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, எரேமியா 48:10 சொல்லுது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக ஆணித்தரமாக தேவன் இங்கு குறிப்பிடுகிறார்,
கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். இன்னும் இதை ஆழமா சற்று நாம் பார்த்தோம்னா நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 26வது வசனம், பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறானா. சோம்பேறியால் தேவனுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. சோம்பேறியை வச்சு தேவனால ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் சொல்லி இருக்கிறார், அறுப்போ மிகுதி, அறுவடை ஏராளமா இருக்குதுப்பா. யோவான் 4ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா தெரியும், அறுப்பு அதிகமா இருக்குது. அறுப்பின் எஜமானன் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி கெஞ்சுகிறார், கதறுகிறார், பிதாவின் இடத்துல வேண்டுகிறார். இந்த உலகத்திலே திரளான ஜனங்க இருக்காங்க, கோடிக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. இந்த ஜனங்கள் பரலோகத்துக்கு நேராக போகாமல் பாதாளத்துக்கு நேராக வழி நடந்து போகிறதை பார்த்து அவருடைய கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. அநேக வேளைகளிலே அவருக்கு ஆட்கள் திரளாயிருக்கிறாங்க, எங்கு பார்த்தாலும் ஜனங்கள். அவர் படைத்த முகம் அவர் சாயராய் எல்லா இடமும் சுற்றி திரிகிறது. ஆனால் அவரை மறந்து அசதியாய் திரிகிறது. இங்கதான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன் நமக்குள்ள கிறிஸ்தவம் வளரல? கிறிஸ்தவத்தை ஏன் ஜனங்கள் பெரிதளவிலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்த்தால், இந்தியாவில் நாமெல்லாம் வெறும் 3% கூட நம்முடைய கிறிஸ்தவர்கள் கிடையாது. இஸ்லாமியர்களே 11% பேர் இருக்கிறாங்க. ஏன் நமக்கு இப்படியான ஒரு அவல நிலை? ஏன் உண்மையான தெய்வத்தை உறுதியாய் நம்மளால பேச முடியல? ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்ததான கவலையை நாம் ஏன் நம்முடைய இருதயத்தில் கொள்ளல? அறுப்பு மிகுதி, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எழுப்புதல் எழுப்புதல். இப்ப இது கடையில எங்கு பார்த்தாலும் சரி எழுப்புதலின் ஜெபம். அவங்களுக்காக எழுப்புதல், இவங்களுக்காக எழுப்புதல், இந்தியாவுக்காக எழுப்புதல், எல்லா இடத்திலும் எழுப்புதல் ஜெபம் நடக்குது, உபவாசம் ஜெபம் நடக்குது. ஆனா ரிசல்ட் என்னாச்சு? வேர் இஸ் தி ரிசல்ட்? எத்தனையோ ஊழியக்காரங்க நாள் கணக்கா 3 நாள் 4 நாள் உபவாச ஜெபம் நடத்துறாங்க. ஆத்துமாக்கள் நிறைகிறதா? இல்லையே. ஏன்? ஏன்னா நம்ம ஜனங்க உட்கார்ந்து கம்ஃபர்டபுளா கேட்டுட்டு வீட்டுக்கு போறதான் விரும்புறாங்க. நாம என்ன செய்ய முடியும்? தேவனுக்காக என்ன காரியத்தை நான் முன்னெடுத்து செல்ல முடியும் என்று சொல்லி பார்க்கிற காரியமே கிடையாது. ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய வேலையில அசதியா இருந்தவன் சபிக்கப்பட்டவன். நான் பிரேயர் கிறிஸ்தவனாய் எத்தனை ஆண்டு காலம் நாம் வாழ போகிறோம்? யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன? கடைசி காலம் வந்தாச்சு. நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் மறுபடியும் எச்சரிப்பின் மேல் எச்சரிப்பு அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆட்கள் வேணும், எழும்புங்க, எழும்பு எழும்பு எழும்பு, சீயோனே உன் வல்லமையை தரித்துக் கொள் சொல்றாரு. ஆனா நம்ம இன்னும் அறை வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறோம், கட்டில இருந்து எழும்ப மறுக்கிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் என்று சொல்லி கேட்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அவல நிலை என்று சொல்லி பாருங்க. ஆண்டவர் நம்மை நோக்கி இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய இருதயத்தில் நாளைக்குள்ள பதியணும். வாசிங்க அந்த வசனங்கள். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி கிடக்கட்டும் என்று சொல்லி இதுக்காக நீ விரும்புற. 11வது வசனம் சொல்லுது பாருங்க, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்ற காரியம், நம்ம தரித்திரம், நம்ம உறங்கி கிடந்தா தரித்திரம். அது உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கே ஒரு தரித்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் அறையை கட்டி கொண்டு எழுப்பு. போதும், கை முடங்கி கிடந்தது போதும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் அமைதலா இருக்கட்டும், நமக்கு ஏற்ற வேலை வரட்டும், நாம பேசக்கூடிய நேரம் நமக்கு வரட்டும். நம்ம இந்த அக்காட்ட பேசணும்னு நினைக்கிறோம், ஆனா ஒரு நல்ல நேரம் நமக்கு வர மாட்டேங்கி, ஒரு நல்ல அனுபவம் நமக்கு வர மாட்டேங்கி, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன் தயக்கம்? எதுக்குங்க தயக்கம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்கள் இந்தியாவை கலக்குகிறவர்களா இந்த நாள்ல மாறி போறாங்க. எங்கு பார்த்தாலும் அவங்களுடைய அற்புதம் தாங்க முடியல. கண்ணார காண்றது இல்ல, உணர்றது இல்ல. இப்படிப்பட்ட தெய்வத்தையே வைத்துட்டு அவ்வளவு வைராக்கியமா எழும்பி வேலை செய்யறாங்க. நாம உயிர் உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம், உயிர் உள்ள வசனத்தை நாம் படிக்கிறோம்.
உயிர் உள்ளவரோடு அனுதினமும் உறவாடுகிறோம். நமக்கு ஏன் தயக்கம்? நம்மளால ஏன் உற்சாகம் எழும்ப முடியல? யோசித்து பாருங்க. இயேசு அதனாலதான் சொல்றார், மார்க் 14:34 என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோவானையும் பேதுருவையும் பார்த்து சொல்றார். அவரை தனியா கூட்டிட்டு போறார். எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக விழித்திருப்பாங்க, என்னுடைய கஷ்டத்துல, என்னுடைய சரீர பலவீனத்துல இவங்க பங்கு பெறுவாங்கன்னு சொல்லி அவர் எதிர்நோக்கி கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க நடக்கிற அவல நிலை என்ன? தூக்கம், அசதி அவர்களை புரட்டி போடுது. சீமோனை நோக்கி கேட்கிறாரு, 1 மணி நேரமாக நீ விழித்திருக்க கூடாது. 37 வாசிக்கும் போது, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரையாப்பா பண்ற? நான் வியாகுலத்தின் பெருமூச்சியினால் இரத்த வேர்வையை சிந்தி வந்திருக்கிறேன். கெத்செமனே தோட்டத்துல கதறி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இப்படி முடிய போகிறது. இன்னும் சற்று நேரத்துல, சற்று நாட்களில என்னை கழுகு மரத்துல ஏற்ற போறாங்களே, என்னை தூக்கி தொங்க விட போறாங்களே என்று சொல்லி அவர் பதறுகிறார், கதறுகிறார். ரத்தத்தின் வேர்வை பெருந்துளியாய் மாறி ரத்த துளியாய் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே அவரோடு கூட நடந்த, உலாவி வந்த, அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்ட, தேவனை முகமுகமாய் தரிசித்த 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அவரோடு கூட அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்? உடல் சோர்வு, அசதி, பலவீனம். ஃபாதர் அழகா எழுதுறாங்க, உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்க உற்சாகத்தின் ஆவியினால் என்னை நிரப்பி விடுங்க என்று சொல்லி. ஏன் இப்படிப்பட்ட தேவ ஊழியர்கள் இதை உணர்ந்து எழுதுறாங்க, உணர்ந்து பாடுறாங்க? ஏன்னா அறுப்பு மிகுதியா இருக்குதுங்க. ஆண்டவர் வருகிற வழியை நாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறோமா என்று சொல்லி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நோ. இன்னும் பிரசங்கிக்கப்பட வேண்டியவர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. அனுதினமும் ஆண்டவருடைய சபையில ஜனங்க சேர்ந்து கொண்டிருந்தாங்க அந்த காலத்துல. இப்போ அவல நிலைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த தடுமாற்றம் நமக்குள்ள? எதனால நம்ம செய்ய முடியல? ஏன்னா we truly want to be comfortable zone. நம்ம ஒரு கம்ஃபர்டபிள் சோனுக்குள்ளே இருக்க விரும்புகிறோம். அதை விட்டு வெளியே வர நம்முடைய இருதயம் தயங்குகிறது. பயம். இவங்களோட பேசினா அப்படி பிரச்சனையா இருக்கும், அவங்களோட பேசினா எப்படி பிரச்சனையா இருக்கும். பாருங்க, ஆண்டவரோடு கூட நடந்த சீமோன் ஆகிய பேதுரு நித்திரை பண்ணுகிறாயா என்று சொல்லி பரிதாப முகத்தோடு கேட்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு அதே கேள்வி நம்மை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர். நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாயா? தேவ ராஜ்யத்தை கட்டணுமப்பா. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமானதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்று சொல்லி அன்னைக்கு சீமோனுக்கு சொன்ன அந்த தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்ல ஆசையா இருக்கிறார். நம்முடைய பலவீனத்துல நாம் சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறோம், அசதி உள்ளவர்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை இப்படிப்பட்டவர்களா என்ன செய்ய முடியாது? கட்டவே முடியாது. மார்க் 14:38 சொல்லுது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இப்போ தட்டி எழுப்பி சொல்லிட்டு போறாரு. மறுபடியும் போய் ஜெபம் பண்ண போயிட்டாரு. மறுபடியும் பார்க்கிறாரு. 40வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அவர் திரும்பவும் வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டு அவர்கள் கண் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது என்னதென்று அறியாதிருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ராஜாமணி எழும்புப்பா, தூங்கிட்டா இருக்கிற? அசதி. அவருக்கு பதில் கூட சொல்ல முடியல. சொல்றாரு, பிலிப் பிரதர், பிலிப் எழும்புப்பா, வல்லமையை தரித்துக்கொள், உற்சாகத்தின் ஆவியை தரித்துக்கொள். ஆனா அவருக்கு மறு உத்தரவு சொல்லக்கூடிய பலன் நம்ம இடத்துல இல்ல. ஏன் இந்த அவல நிலை பிரியமானவர்களே? இந்த தூக்கத்தை, இந்த நித்திரையை, அயர்ந்த நித்திரையை நமக்கு வர பண்ணுகிறவன் யார்? பிசாசானவன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
நம்முடைய உடல்ல சோர்வுகளை, பலவீனங்களை, அக்கறை இல்லாத ஒரு தன்மையை கொண்டு வருகிறவன் பிசாசானவன். அதனால எரேமியா அழகா எழுதி வச்சார், தேவனுடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி நமக்கு எப்பொழுது வரும்? ஆவியிலே அனலாய் இருக்கும் பொழுது வரும். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் அடுத்து சொல்றார், ஆவியிலே அனலாயிருங்கள். இன்னும் அவர் நம்ம விழிப்போடு இருக்க சொல்லுகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆவது வசனத்துல எதற்காக விழிப்போடு இருக்கிற சொல்லுகிறார் என்பதை மிக தெளிவாக அங்க பட்டியல் எடுக்கிறார். எடுத்து கொஞ்சம் வாசிங்க, கொஞ்சம் வேகமா போவோம். இன்னைக்கு உங்கள் அறைகள் கட்டப்படத்தக்கதாக உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், எப்படி எஜமான் கல்யாண வீட்டுக்கு வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கும் மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்று சொல்றாரு. ஏன்னா 37 சொல்லுது, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான். ஐயா, உங்களுடைய எஜமான் எந்த வேலையில வருவார் என்பதை நீங்கள் அறியாம இருக்கிறீங்களே. அவர் வரும்பொழுது விழித்திருக்கிற ஊழியக்காரர்களா நாம இருக்கிறோமா? அவர் தட்டும் போது உடனே ஓடி சென்று திறப்பதற்கு ஆயத்தம் உள்ள உற்சாகத்தோடு நாம வாழ்கிறோமா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லிருக்காரு, இதோ வாசற்படியில் என்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். பாருங்க, அவர் வந்து தட்டும் போது திறக்கத்தக்க ஊழியக்காரனா நீங்களும் நானும் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க, 39:40. ஏன்னா இல்ல 37 முழுசா வாசிக்குமால, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறதாக காணப்பட்டனும் பாக்கியவான், அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பங்கீர்க்க செய்து சமீபமாய் வந்து அவருக்கு ஊழியம். இது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. இப்படி விழிப்போடு இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு அவர் அறையை கட்டி கொண்டு வேட்டியை தூக்கி மடிச்சுட்டு, நம்மால எப்படி வேட்டியை தூக்கி மடிச்சுட்டு அவர் வந்து நம்மளை பங்கீர்க்க செய்து நமக்கு பணிவிட செய்வாராம். இது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. விழிப்போடு இருக்கிற ஊழியர்களுக்கு தேவன் கொடுக்கிற பாக்கியம் என்ன? அவர் சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 38 சொல்லுது, அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படி இருக்க கண்டால் அவ்வூழியக்காரன் பாக்கியவான். விழிப்போடு இருக்கிறவங்க தான் பாக்கியவான். தேவனுடைய வேலையை அசதியா செய்கிறவங்க சபிக்கப்பட்டவங்க. இன்னையில இருந்து யோசிப்போங்க, ஏன் நம்ம சபையில ஒரு எழுப்புதல் வரல? ஏன் நம்முடைய சபையில இந்த பேன்பெரி பட்டணத்துல தமிழ் மக்களுக்கு குறைவா? அவங்க இந்த ஆலயத்துக்கு போவோம், அங்க ஆலயத்துக்கு போவோம், அங்க ஆவியில அனலா இருக்காங்க, இங்க உற்சாகமா துதிக்கிறாங்கன்னு சொல்லி ஓடுறாங்களே, ஏன் நம்ம சபையை தேடி வருகிறது இல்ல? நம்ம இடத்துல ஏதோ ஒரு குறை இருக்குது. நம்ம கிட்ட ஏதோ ஒரு காரியம் தவறாய் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கண்டுபிடிங்க, ஃபைண்ட் அவுட். ஆண்டவர் இடத்துல எத்தனை பேர் சபைக்காக, சபையில ஆத்துமாவுக்காக முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, ஆண்டவரே எங்கள் சபையிலே ஆத்துமாக்களை அழைத்து வாங்க. இந்த பேன்பெரியில எத்தனையோ பேர் இந்த சண்டேல நேரத்தை வீணா செலவழிச்சு சினிமாலையும் கேளிக்கையிலையும் நிறைந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, இந்த ஜனங்க ஏன் எங்களுடைய ஆலயத்துக்கு வரமாட்டிக்காங்க? ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்க. முழங்கால் படியிட்டு அவர் வெளிப்படுத்துவார். நம்முடைய குறைகளை அவர் சுட்டி காப்பார். இன்னும் நான் எதுல நீதியா நடக்கணும், இன்னும் நான் எதுல உற்சாகமா இருக்கணும்,
இன்னும் என்னுடைய ஆவியில நான் எப்படி அனலாய் எழும்பணும், இன்னும் ஆவினுடைய வரங்களையும் கடிகளையும் நான் எப்படி வாங்கிக் கொள்ளணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறோமா? அவங்க எந்த நன்மையும் காணல, வந்தவங்க போயிட்டாங்க. இனிமேலாவது நம்முடைய சபை எழுப்புதல் வரத்தக்கதாய் நம்முடைய முழங்கால்கள் முடங்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இந்த உற்சாகம் நமக்குள்ள வரணும், இந்த எழுப்புதல் நமக்குள்ள வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஏன்னா 40 வசனம் சொல்லுது, 39-40, திருடன் இந்நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்க. ஆயத்தமாயிருங்க. எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது, எப்ப ரப்சர் வரும் தெரியாது, ரகசிய வருகை எப்பொழுது நடக்கும் என்று சொல்ல தெரியாது. ஒருவன் எந்திரம் அழைத்துக் கொண்டிருப்பான், ஒரு 2 பேரு, ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் காணாம போயிருவாங்க. 2 பேர் வயல்ல உழுதுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார். இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு கூட அண்ணன் சொன்னாங்க, பிளைட்ல 2 பைலட்டை போட்டாங்கன்னா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவர், இன்னொருத்தர் ரட்சிக்கப்படாதவர் போடுறாங்க. ஏன்னா ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டா ரட்சிக்கப்படாதவங்க அந்த பிளைட்டை பத்திரமா தரையிறக்கணும்னு சொல்லி யோசித்து பாருங்க. போன வாரம் தான் நடந்துச்சு, 240 பேர் அநியாயமா மரித்து போனாங்க. இப்படி தேவனுடைய வேலையை அறியாதபடியா, நினையாத நாளிகையிலே உங்கள் எஜமான் வருவார் என்பதை நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அறைகூவல் விடுகிறார். எத்தனை பேர் இதை கேட்டு நம்ம விழித்திருக்க போறோம்? எத்தனை பேர் இந்த சபைக்காக நம்ம ஓடி உழைக்க ஆயத்தமா இருக்க போறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க நம்ம ஆயத்தமா இல்லாததுக்கு நான் ஒரு சிறிய உதாரணத்தை சொல்றேன். அந்த டைட்டானிக் கப்பல் உடைந்து போனது எல்லாருக்கும் தெரியும், 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்றளவும் அந்த டைட்டானிக் கப்பலை குறித்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல பயணம் செய்தவர்கள் 2240 பேர், 2240 பேசஞ்சர்ஸ் அதுல பயணம் செய்யறாங்க. ஆனா அந்த கப்பல் உடைந்து மூழ்குவதற்கு 2 மணி நேரம் 45 நிமிடம் டைம் இருக்கு. இப்ப கப்பல் உடைஞ்சாச்சு, பனிப்பாறையில மோதி கப்பல் மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. ஏறத்தாழ 3 மணி நேரம் அவங்களுக்கு டைம் இருக்கு பேசஞ்சர்ஸை காப்பாத்துறதுக்கு. அழகா எல்லாரையும் அவங்களால காப்பாத்திருக்க முடியும். ஆனா அதுல இருந்தது வெறும் 20 லைஃப் போட்டு தான் இருந்துச்சு. எப்படி? 20 லைஃப் போட்டு தான். ஏன் தெரியுமா? அந்த கப்பலை கட்டினவர்கள் சொன்னாங்க, எந்த காரணத்தை கொண்டு அந்த கப்பல் மூழ்காது, இது உடையாது சொல்லி அவங்க அகம்பாவத்துல தேவையான அளவுக்கு அந்த கப்பல்ல போட் வைக்கல, லைஃப் போட் வைக்கல. அவங்க அந்த 20 போட்ல வெறும் 1500 பேரை தான் காப்பாற்ற முடியும். ஆனா அன்னைக்கு காப்பாற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 716 பேர் தான். மீதி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. 706 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க, மீதி எல்லாரும் இறந்தாங்க. எதனால? ஜாக்கிரதையா இல்ல, விழிப்போடு இல்ல. ஒருவேளை அந்த worst case scenario இப்படி கப்பல் விபத்து நடந்தால் அதுல ஏற பேசஞ்சர்ஸ் அனுசரிச்சு நம்முடைய பாதுகாப்பின் காரியம் இருக்கணும் என்பதை அந்த கப்பல் கேப்டனும் மறந்து போனா, அந்த கப்பலை கட்டினவர்களும் மறந்து போனாங்க. நடந்தது என்ன? 1500க்கும் அதிகமான உயிர்கள் அந்த ஒரே ராத்திரியில கடலுக்கு இரையாய் மாறி போனது. பிரியமானவர்களே, விழிப்போடு இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நம்முடைய கண்கள் முன்னால அநேக சாட்சிகள் விரிந்து கிடக்கிறது. இப்படி அசதியா இருந்தா என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு மிக மிக உற்சாகத்தோடு நாம் அந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த கப்பல் உடையவே உடையாது என்று சொன்னாங்க, ஆனா கடைசியில அது உடைஞ்சு போச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாரு, சொல்லிட்டே தான் இருக்காரு 2000 வருஷமா. வந்த பாடு இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அவர் வரும் வேளை அறியாதபடினால அவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் மாறி போவார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அவல நிலை நமக்கு வேணுமா? நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆத்மா தான். ஆனா இந்த ஒரு ஆத்மாவை வச்சு, கிறிஸ்டிய வச்சு
ஒரு 250 ஆத்துமாக்களை ஆண்டவர் அறுவடை செய்கிறதுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. இப்ப இந்த ஒரு ஆத்மா நஷ்டம் அடைகிறதுனால கிறிஸ்டியோடு சேர்ந்து 250 ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாம போறாங்க. யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு நம்ம ஆளாகணுமா? ஆண்டவர் கேட்பாரு, உன்னுடைய கரத்துல நான் கொடுத்திருந்தேனேப்பா, உனக்கு தாளந்தை கொடுத்தேனே, தெய்வ வசனத்தை அறிகிற அறிவை கொடுத்தேனே, ஆவியிலே நிரம்பி பேசுகிற வரத்தை கொடுத்தேனே, இத்தனையும் வாங்கிட்டு நீ என்ன பண்ண? தேவராஜ்யத்தை கட்டுவதற்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது நாம் வெட்கி தலைகுனிகிற மக்களாய் மாறி போவோம். பிரியமானவர்களே, அதான் ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருங்கள். இரண்டாவது, ஆவியிலே அனலாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படுமா? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி யார்? மனுஷகுமாரன் யார்? மனுஷகுமாரன் தெய்வீக தன்மையை விட்டு பூ உலகிலே மனிதனாய் இறங்கி வந்தார். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உலகம் எங்கும் கிரியைகளை நடப்பிக்கிறவர். ஒருவனுக்கு தேவனிடத்திலிருந்து பலன் வந்தால் பரிசுத்த ஆவியின் நிறைவாய் வருகிறது. அவனிடத்துல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அவன் சபைக்கு சொல்வதற்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு அவன் நாவில் இருந்து அவனோடு உறவாடுகிறது, பேசுகிறது. அதனால தேவன் சொல்றார், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் பேசுகிறவர்களுக்கு மன்னிக்கப்படாது. பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு ஏன் வேணும்? பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு இல்லைன்னா தேவனுடைய காரியங்களை நம்மளால முழு பலத்தோடு என்ன செய்ய முடியாது, ஒரு காலம் செய்ய முடியாது. பேச்சுக்கு ஒரு பேச்சு பேசலாம், கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை ரட்சிக்க வந்தார், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார், எல்லாம் நம்ம வெளிப்படையா பேசலாம். ஆனா தேவனுடைய வரங்களும் கனிகளும் பரிசுத்த ஆவியின் வடிவிலே நம்ம இடத்துல கொடுக்கப்படும் பொழுது நம் பேச்சில ஒரு வல்லமை, நம்ம செயலில ஒரு வல்லமை, ஒரு உற்சாகம் நம்மை பார்க்கும் பொழுது ஜனங்கள் கண்டுகொள்றாங்க, இவர்கள் இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, ஏதோ ஒரு அபிரிவிதமான ஒரு கிரியை உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி ஜனங்கள் அடையாளம் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு தேவைப்படுகிறது. யோவான் 14வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் போறேன், நான் சும்மா போல, உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை கொடுத்து விட்டு போகிறேன். ஏன்? அவர் உங்களை நீதியிலும் நியாயத்தில் என்ன செய்வாரு? நடத்துவார். நம்ம நேர் வழியில நடப்பதற்கு, வேதத்தின் அடிப்படையில் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு வேண்டும். அதனால அவர் சொல்றார், ஆவியிலே அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இதை நிரூபிக்கும் விதமாக தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவைப்பட்டுச்சு. நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவர் சொல்லிட்டு இருந்தார். அல்லேலூயா. இதுல இருந்து என்ன தெரியுது? பரிசுத்த தேவ குமாரனுக்கு, ஏன்னா அவர் தேவனா இறங்கி வரல, ஒரு மனுக்குமரனா இறங்கி வந்திருக்கிறாரு, பாவம் இல்லாம இருக்கிறாரு. அவருக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு எங்க கொடுக்கப்பட்டது? அவருக்கு கொடுக்கப்படும் பொழுதுதான் இப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த மனிதனாய் அவர் பூ உலகில சுற்றி திரிந்தார். அதனாலதான் அவர் சொல்றது அழகா சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்க சுற்றித்திருந்தார். How God anointed Jesus of Nazareth with the Holy Ghost and with power. He filled with Holy Ghost and power. Jesus was filled by the Holy Ghost.
பரிசுத்த ஆவியினால் தேவன் நிரம்பி இருந்தார். அதனாலதான் அவர் அநேக வியாதிஸ்தர்களை பார்க்கும் பொழுது மனது உருகி அவர்களை தொடும் பொழுது அங்கே சுகம் வருகிறது, வியாதியிலிருந்து விடுதலை வருகிறது, ரட்சிப்பு கடந்து வருகிறது. இவையெல்லாம் த்ரூ ஹோலி ஸ்பிரிட் தான் அவர் பண்றாரு. அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு வரும் வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். எந்த அற்புதத்தையும் செய்யல, அடையாளத்தையும் செய்யல. நீங்க வேணா எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 3:16 இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறியுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கினார், இறங்கி தம்மில் வருகிறது அவர் கண்டாராம். அவர் அந்த வல்லமையை பெற்ற பின்புதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராய் வல்லமை மிகுந்தவராய் மாறி போறாரு. He is our perfect example. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். அவர் நம்ம எப்படி வாழணும், இந்த உலகத்துல வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை, ஊழியத்திற்கு என்ன தேவை, ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல மனிதன், தேவ ராஜ்யத்தை கண்டடைகிற மனிதன் எப்படியா ஜனங்கள் மீது இரக்கம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக வாழ்ந்து காட்டி எழுதி வைத்து போய்விட்டார். அப்போ இந்த காரியத்தை கடைபிடிக்காதவங்க பேரு கிறிஸ்தவங்களா? யோசித்து பாருங்க. தேவன் பரிசுத்த வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் அவரை நிரப்பி இருந்ததுனாலதான் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி தெரிய முடிந்தது. இயேசுவே நமக்கு மிக சிறந்த உதாரணம். அப்ப இன்னைக்கு அவர் வழியில வந்த நாம, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளாம இருந்தா அவருடைய ஊழியத்தை நம்மளால எப்படிங்க செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆவியில அனலா எழுமுங்கப்பா, ஆவியின் வரங்களையும் கனிகளையும் பெற்றுக்கொள்ளுங்கப்பா. அப்பொழுது அதை கிரியை செய்யும் பொழுது அறுவடை எப்படி இருக்கும் தெரியுமா? 1, 10, 100 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களா? அறுப்போம் மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். அறுப்பின் எஜமானன் கூப்பிடுறாரு, வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கப்பா, ஆவியில அனலாயிருங்கப்பா, அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுங்கப்பா, தேவனுக்கு என்று உற்சாகமா ஓட எழும்புங்கப்பா கூப்பிடுறாரு. எத்தனை பேர் நாளில ஒப்பு கொடுக்க ஆசையா இருக்கிறீங்க? மத்தேயு 4:1 இதுக்கு அப்புறம் தான் பிசாசினால் சோதிக்கப்பட இயேசு மலை உச்சிக்கு கொண்டு போகப்படுகிறார். அது வரைக்கும் சோதனைக்காரன் அவனிடத்துல வரல. இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கொண்டு போகப்படுகிறார். ஏன்னா அவனை வெல்வதற்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு வேண்டும். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? 2 கொரிந்தியர் 3:17 மிக தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவர். அவர் தம்முடைய மகிமையெல்லாம் துறந்து கீழே இறங்கி வந்தார். இப்போ இங்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு அவருக்கு அந்த மகிமையானவர் தேவைப்படுகிறாரு. அவர் இறங்கி வருகிறார், இவர் எடுத்துக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவர் எடுத்துக்கொண்ட பின்புதான் அவரால் வல்லமையா என்ன செய்ய முடியுது, இந்த உலகத்துல கிரியை செய்ய முடிகிறது. லூக்கா 11:9 14 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, லூக்கா 11:9-14 கொஞ்சம் வேகமா வாசிங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். வழியை சொல்லிக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவை அவர் பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு நாம எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி அவர் வழியை சொல்லிக் கொடுக்கிறார்.
மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்னவென்றால், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அதற்கு பதிலால் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அதற்கு பதில் தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அவர் வழியை சொல்லிக் கொடுக்கிறார். பொல்லாத தகப்பனா இருக்கிற நாமளே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கிறோமா? நம்ம பிள்ளைக்கு என்ன கேட்டா என்ன செய்வோம்? அவன் மீன் கேட்டா என்ன வாங்கி கொடுப்போம்? மீனை தான் வாங்கி கொடுப்போம், பாம்பையா வாங்கி கொடுப்போம்? அவர் சொல்றாரு, பொல்லாத தகப்பனா இருக்கிற நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு இவ்வளவு நன்மைகளை கொடுக்க ஓடுறீங்களப்பா, உழைக்கிறீங்களே, கஷ்டப்படுறீங்களே. என் பிள்ளைய நான் சந்தோஷமா வச்சிருக்கிறோம், என் பிள்ளை இதை ஆசைப்பட்டுட்டா, என் பிள்ளை இதை ஆசைப்பட்டுட்டா, இவளுக்கு நான் எப்படியாவது இதை கொடுத்துடணும். ஒரு தகப்பனா இந்த பிறந்த நாளைக்கு என் மகனுக்கு இல்ல என் மகளுக்கு அவ ஆசைப்பட்ட காரியத்தை நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும், ஓவர் டைம் பார்த்தாவது வாங்கி கொடுத்துடணும் நினைக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாக இருக்கிற நாம நினைக்கும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதாவது சொல்றாரு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். எப்படி? அதுல பாகுபாடே கிடையாது. உண்மையாய் உறுதியாய் ஆண்டவருடைய வரம் எனக்கு வேண்டும், அவருடைய கனிகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அசைவாட வேண்டும், என்னை காணும் பொழுது பிதாவை காண வேண்டும், பரிசுத்த ஆவியின் நிறைவை காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியாய் கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, படித்தவனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை நம்முடைய பிதா நம் மீது ஊற்றுவது அதிக நிச்சயம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பாருங்க, இத சொல்லிட்டு என்ன பண்றாரு? 14வது வசனத்துல, பின்பு அவர் ஊமையா இருந்த ஒரு பிசாசு துரத்தினாரா, பிசாசு புறப்பட்டவுடன் ஊமையன் பேசினான். இப்போ ஊழியத்துல நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஆலயத்துக்குள்ள கேலி கிண்டல். இது எல்லா சபைகளுக்குள்ளும் வரும். நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்யணும்னு நினைப்பீங்க, உற்சாகமா ஓடி வருவீங்க, ஆனா உங்களுக்கு பின்னாடி நின்று பேசுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க கண்டிப்பா. அப்போ இயேசு ஊமையான துரத்தின உடனே அதை பரியாசம் பண்றதுக்கு பரிசேயர் இருந்தாங்க. அது லூக்கால அதை கரெக்டா எழுதியிருக்க மாட்டாங்க. மத்தேயுல 9வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பரிசேயனோ இவன் பிசாசுகளின் தலைவனாலே துரத்துகிறான் என்று சொல்லி எழுதியிருப்பாங்க. நாம என்ன செஞ்சாலும் நம்மளை கேலி பேசுவதற்கு ஒரு உலகம் உண்டு, உலகத்துல உண்டு. நம்மளை தாழ்த்துவதற்கு, நம்மளை குட்டி தலையில குட்டி, நீலாம் ஒரு ஆளா, நீலாம் பாடுறியா, உனக்கெல்லாம் பாட்டு வருமா, உனக்கெல்லாம் வசனம் வருமா, உன்னாலெல்லாம் ஜெபிக்க முடியுமா? பிசாசு இந்த பரிசேயனை போல அநேகர் வருவாங்க. இந்த பரிசேயனுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன மாதிரியே, நீ ஒரு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை, நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி நாம பாட்டு முன்னேறி செஞ்சிருக்கிறோம். ஆவியில வளர்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இயேசுவையே கேள்வி கேட்டாங்க. இவன் பெயல்செபூவினால் பிசாசுகளை துரத்துகிறான், கொசுக்களின் தலைவனாகிய பெயல்செபூவினால் பிசாசுகளை துரத்துகிறான், பிசாசின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லி இயேசுவை கேள்வி பேசின உலகம் உங்களை எண்ணி விட்டுருமா? விடாது. ஆனா அதற்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது?
ஆவியிலே சோர்ந்து பெறக்கூடாது. யாரெல்லாம் நம்மளை கிண்டல் பண்றாங்களோ அவங்க முன்னாடி இன்னும் உற்சாகமா எழுந்து பிரகாசித்து தேவனுக்கு என்று அலங்கார கிரீடமா நாம நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற ஒரு நாள் வரும். அந்த நாளை உங்களிடத்திலிருந்து எவனாலையும் பிடிக்க போட முடியாது. ஹல்லேலூயா. யாராலையும். தேவன் ஒரு மனிதனை உயர்த்த ஆரம்பிச்சுட்டாருன்னா உங்களை தடை பண்றவன் அந்த உலகத்துல யாரா இருந்தாலும் அது முடியாது. பிசாசு தோற்று போவான். ஏன்னா ஜெய கிறிஸ்து நமக்கு முன் செல்லுகிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே அவருக்கு பின்னால நம்ம செல்லுவோம். அருமையான ஒரு பாடல்ல, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதான் ரோமர்ல அழகா எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆண்டவர் சொல்றார், மாம்சத்தின் கிரியை சாவுக்கு நேரானவை அழைத்து போகும். ஆவியினாலே மாம்சத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு பலன் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அந்த பலன் நம்மை நிரப்பும் பொழுது தேவனுக்கு வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரியாய் எழுந்து பிரகாசிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. Nobody can stop you. அதனால ஆண்டவர் சொல்றார், நீ அலங்கார கிரீடமாய் என்னிடத்தில் இருக்க விரும்புகிறாயா? நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து போன திருப்பணியை செய்ய ஆசைப்படுகிறாயா? உன்னுடைய இருதயத்தை இந்த நாள உற்சாகப்படுத்து. நீ உறங்கி கிடப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, அல்லது உறங்கி கிடப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. He called you for a purpose. கலப்பையில கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவருடைய ஊழியத்தை கையில எடுத்துட்டு நம்ம கீழே விட்டுட்டு போயிட்டோம்னா நாம சபிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறிப்போம். பிரியமானவர்களே, எந்த விதமான போராட்டத்திலும் நம்ம தொடர்ந்து ஓடும் பொழுது வெற்றியின் கொடியை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் நம்ம பாடணும், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், அவர் நம்மை ஜெயமாக நடத்திடுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறாராம். பாருங்க, நாம ஆண்டவருடைய தேவ வரத்தை பெறும் பொழுது, ஆவியின் கனியை பெறும் பொழுது ஆவியானவர் எப்படிப்பட்ட சாட்சியை கொடுக்கிறார்? தேவனுடைய பிள்ளை. யார் பார்த்தாலும் உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. யாரா இருந்தாலும் சரி, பார்த்து உடனே விக்டர் ராஜா முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஓ பரிசுத்த ஆவி நிறைவு இருக்கு, இவர் தேவனுடைய பிள்ளை. ஓ பிரதர் சுதாகர் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கிறாரு, தேவனுடைய வெளிச்சம் அவரிடத்தில் இருக்கிறது, இச ஆண்டவருடைய பிள்ளை. இந்த அடையாளத்தை யார் சொல்றா? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரா? அந்தபடியே ஆவியான 26ஆம் வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறாரா. பாருங்க, இப்படி முதல்ல என்ன சொல்றாரு? நம்முடைய ஆவியோட கூட சாட்சி கொடுக்கிறார். நீ சாதாரண ஆள் இல்லப்பா, நீ தேவனுடைய புத்திரன், தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிறார். அதற்கப்புறம் ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறாராம். ஆவியானவருடைய நிறைவு நமக்கு இருக்கும் பொழுது பலவீனங்கள் சோர்வுகள் வருவது இயல்புதான். ஆனா அதை மேற்கொள்வதற்கான பலன் அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உற்சாகத்தின் ஆவினால் என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி பக்தன் சொன்னானே. உற்சாகத்தின் ஆவி, இந்த உற்சாகத்தின் ஆவி நம்மளோடு இருக்கும் பொழுது எந்த பலவீனமும் சோர்வும் நம்மை அண்டிக் கொள்வதில்லை. பெரியமானவர்களே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம்
1-6. இப்படி வல்லமை உள்ள ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு தேவன் தருகிற பலன் வல்லமை. அப்போஸ்தலர் 3 1-6 நம்ம வாசிப்போம். இப்போ தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்துல பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள். இப்போ தேவாலயத்தில் பிரவேசிக்க பேதுருவும் யோவானும் இப்ப பிரவேசிக்க போறாங்க. அவன் கண்டு பிச்சை கேட்டானா. என்ன? பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவனை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளி என்கிட்ட இல்ல, பொண்ணு என்கிட்ட இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னா, உடனே அங்க என்ன நடந்துச்சு? கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் தேசம் எங்கிலும் நீங்க சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை மாத்திரம் தான் நம்ம வாழ போகிறோமா? இல்ல, நம்மை பார்த்தவுடன் நம்மை அடையாளம் கண்டு கொள்வாங்க. அதனாலதான் சொல்றார் பேதுரு யோவானும், என்னை நோக்கி பார். பார்க்கும் பொழுது அவன் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறான். ஆனா பார்த்தவுடன் கண்டுகொண்டான், இவர்கள் 2 பேரிடத்துல ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் முகம் இவர்களுடைய முகத்திலே அசைவாடுகிறது என்று சொல்லி அவன் கண்டுகொண்டான். அந்த இடத்துல பேதுரு யோவான் சொன்னாங்க, என்கிட்ட வெள்ளி இல்ல, பொண்ணும் இல்ல, ஆனா இயேசுவின் இடத்துல இருந்து வாங்கி வந்த வரமின் இடத்துல இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. Hallelujah. The powerful word came from Pedro. சொல்றான், எழுந்து நட. அந்த வேளையில் தானே கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் எழுந்து குதித்து உற்சாகமாக அவர்களோடு கூட ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இப்ப தெரியுதா நம்ம இடத்துல எது மிஸ்ஸிங்கா இருக்குன்னு சொல்லி? ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோமே. நம்ம இடத்துல இருக்கிற குறை என்ன? வெள்ளியும் இல்ல, பொண்ணும் இல்லை என்று சொல்லி என்னிடத்துல இருக்கிற வல்லமையினாலே உனக்கு சொல்லுகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொல்லுகிறான். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்லுது, வலது கையினால் அவனை பிடித்து அவங்க தூக்கி விடும் பொழுது உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இன்னைக்கு நம்மளுடைய கரத்தை பிடித்து ஓடி வருவதற்கு தேவாலயத்துக்குள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க? பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க. ஏன் வரல? ஏன் நம்முடைய கரத்தை கோர்த்து நம்மளோடு கூட தேவனை துதித்து பாட ஆலயத்துக்குள் நிறைய பேர் பிரவேசிக்கல? நம்ம இடத்துல ஏதோ ஒரு குறை இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாள்ல சொல்றாரு, இந்த குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களால மகிமையினால் நிறைவுள்ளதாய் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் சொன்னது போல கேட்கிறவன் எவனை பெற்றுக்கொள்ளலாம். லூக்கா 11 வாசகம், கேட்கிறவன் யாரும் பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்தை நாம் ஆண்டவர் இடத்திலிருந்து வாங்கி உற்சாகத்தோடு தேவனுக்கு என்று ஊழியம் செய்யலனா நம்மளால அறுவடை செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அறுப்பு மிகுதியா இருக்குப்பா, ஆட்கள் எனக்கு வேணும். உங்களை நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறேன். இங்க வர்ற யாரும் விசுவாசி கிடையாது. Let me tell you something.
வெரி கிளியர்லி. இங்க வர்ற யாரும் விசுவாசி கிடையாது. இங்க இருக்கிறவங்கெல்லாம் ஊழியத்திற்காய் பழக்கப்படுத்தப்பட்டவர்கள், ஊழியத்திற்காய் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காய் கைகோர்த்த ஜனங்கள். இங்க விசுவாசி அல்ல. நீங்கள் சாதாரண மனிதனும் மனுஷியோ இல்ல. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். இந்த பாத்திரத்தை தேவன் அபிஷேகம் பண்ண போகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மீது உதித்தது என்று சொல்லி இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் போடும், ஆனாலும் கர்த்தர் உன் மீது உதிப்பார். இது தேவ ஊழியருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். நீங்கெல்லாம் சாதாரண விசுவாசிங்க இல்ல, அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள், அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க. உங்க பொறுப்பை உணர்ந்து எழும்பி பிரகாசிக்க போறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசிப்பா. இன்றே அறுவடை நாள், இன்றே ரட்சணியம், இன்றே. என்னால பேச முடியல. ஆண்டவர் அழைக்கிறார், எழும்பி பிரவேசிப்போமா? ஆண்டவர் இடத்துல கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், 18ஆவது வசனத்துல சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். 18ஆவது வசனம் அப்படியா சொல்லுகிறது, என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அந்நாள் இந்நாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க ஆசையா இருக்கிறீங்க? ஆண்டவரே, அறுப்பு மிகுதி என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டீங்கப்பா. ஆட்கள் இல்லை என்று சொல்லி என்னையும் ஒரு வேலையாளாய் நீங்க தெரிந்தெடுத்திருக்கீங்க. நான் ஒரு வேளை இந்த வேலையை அகஸ்டினை பார்த்துக்குவாங்க, சுதாகரனை பார்த்துக்குவாங்க, இல்லை விக்டர் ராஜா பார்த்துக்குவாரு, ராஜாமணி பார்த்துக்குவாரு என்று சொல்லி ஓடி பின்னால் ஒளிந்து உட்கார்வதற்காக உங்களை அழைக்கலாம் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். இன்னும் நம்முடைய சபைக்கு விசுவாசிகள் இல்லாம நம்மளை மாத்திரம் கூட்டி இங்க உட்கார வச்சு அவர் பேசிட்டு இருக்காருன்னா அவரிடத்திலிருந்து வாங்கி கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அதை இந்த நாளில் நாம் வாங்கி கொள்ள ஆயத்தப்படுவோம். பெரியமரவனே, நம்ம எழுந்து நிற்பலாம். நமக்கு ஒரு தேற்றரவாளன் உண்டு. அவர் நமக்கு பலன் தருவார். வேதம் சொல்லி இருக்கிறது, பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் தருகிற தேவன். இந்த நாளில நமக்கு அவர் பலனை தர வல்லவராய் இருக்கிறார். நம்ம லூக்கா 11 வாசு பிரகாரமாய் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுவடை செய்ய போறான். இந்த நாளில் உங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா? தேற்றரவாளரே, என்னை தேடும் தெய்வமே, தேற்றரவாளரே, என்னை